பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் வந்து என்னன்னா, அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது தகுதி அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம நாட்டில் வந்து தேர்தல் அரசியல் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, பணம், சாதி, மதம், செல்வாக்கு, புகழ் இதை அடிப்படையாக வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை அடிப்படையில் மாற்றியே ஆகணும். இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து சிங்கப்பூரில் வந்து மெரிட்டோக்ரஸி அடிப்படையில் தான் வந்து அதாவது பின்னணி வாரிசு அரசியல் எதுவுமே இல்லாமல் உங்கள் தகுதி திறமை அடிப்படையில் தான் தலைமை பண்புக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து சிவில் ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும். இதனால வந்து சிங்கப்பூர் வந்து நல்லா முன்னேறி இருக்கு அப்படின்றது தெளிவான ஒரு உண்மை. ரெண்டாவது வந்து சமூக பொறுப்புக்கான ஒரு இன்சென்டிவைசேஷன், சிவிக் சென்ஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரோட்ல குப்பை போடுறதுல இருந்து தூய்மையை வந்து யாரும் பாதுகாக்கல, குப்பை போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ட்ரிவன் பை கன்வீனியன்ஸ். மக்கள் வந்து கெட்ட நோக்கத்தோட அதை செய்யல. எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை சூழல், அவங்கவுங்களுடைய பொருளாதார சூழல், அவங்கவுங்களுடைய அன்றாட பணிச்சுமை எல்லாமே இருக்கு. அவங்க ஒரு சௌகரியத்துக்காக அதை பண்ணிடுறாங்க. குப்பையை எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அப்படி இருக்கிறத வந்து நம்ம மாத்தணும். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம எதுக்கோ இலவசங்கள், இந்த நிதி அந்த நிதின்னு எதுக்கோ பணத்தை தூக்கி கொடுக்குறோம், உரிமை தொகை அப்படி இப்படிலாம் கொடுக்குறோம். அப்படி இல்லாம சமூக பொறுப்புணர்ந்து செயல்படுறவங்களுக்கு ஒரு சின்ன இன்சென்டிவா இந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணலாம். அதாவது சைனாவில் வந்து சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சாலோ பொது இடத்த சுத்தமாக வச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீசஸ்ல முன்னுரிமை கிடைக்கும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம நாட்டில் கொண்டு வரலாம். அதுக்கான சிஸ்டம் நம்ம நாட்டில் ஆல்ரெடி இருக்கு. நம்ம ஏற்கனவே யூபிஐ அது இதுன்னு டெக்னாலஜியில் எங்கேயோ அஹெடா இருக்கும். இதை பண்றது பெரிய கஷ்டமே கிடையாது. அடுத்தது வந்து ஜெர்மனியில் வந்து ஃபான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து நீங்க இப்போ பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி வீசாம ஒரு மிஷின்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு சின்ன தொகை வந்து உங்களுக்கு இன்சென்டிவா கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா மாற்ற முடியும். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து அடிப்படையை மாத்துறது, அதாவது கல்வி முறை. நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து வெறுமனே மார்க் மற்றும் ரேங்க் இதை சேஸ் பண்றது, நம்பர் சேசிங் தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டமோட அடிப்படையா இருக்கு. இதை மாத்தி நம்ம என்ன பண்ணணும்னா ஜப்பானோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜப்பான்ல வந்து சிஸ்டமே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா, எலிமெண்டரி ஸ்கூல்ல முதல் ஒரு 3-4 வருஷத்துக்கு எக்ஸாம் மார்க் இந்த நம்பர் சேசிங் கேம்லாம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒழுக்கம், சக மனிதர்களை மதிப்பது, சுத்தம் செய்வது இதெல்லாம் தான் வந்து அடிப்படையா கத்துக்கிறாங்க. அப்போ தன்னுடைய வகுப்பறையை கூட தானே சுத்தம் செய்யக்கூடிய மாணவர்கள் வந்து அங்க இருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம அந்த வேர்லயே வந்து நம்ம இதை இம்பை பண்ற மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நம்ம முன்னெடுக்கணும். கல்வி முறையில மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் மற்றும் ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு. எத்தனை நாள் வந்து குப்பை போடுறவன் பெரும்பான்மையாகவும் குப்பை அள்ளுறவன் சிறுபான்மையாகவும் இருக்கிறானோ அது வரைக்கும் நம்ம நாடு உருப்படாது. அந்த நிலை மாறணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து இந்த 3 மாற்றங்களை வந்து நம்ம ஒரு தனி மனிதராக, ஒரு குடிமக்களாக நம்ம வந்து இதெல்லாம் டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.